ராஜாவுக்கு ஆராதனை பாடுவோம். சாலோமோனின் தேவனுக்கு ஆராதனை பாடுவோம். சமாதானம் தர தெய்வம், இது நம்மத்தில் வருகிற தெய்வம். அந்த இயேசுவை உற்றுநோக்கி நம்ம தெய்வமே, அமைதி தருகிற தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் அனைத்து தடையும் எடுத்து மாற்ற தெய்வமே, நன்றி என்று சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உரத்த குரலில் பாடி செபிப்போம். சாரோனின் ரோஜாவை ஆராதனை, சாலோமின் ராஜாவை ஆராதனை. சேர்ந்து சாரோனின் ரோஜாவை ஆராதனை, சாலோமின் ராஜாவை ஆராதனை. உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவா, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவா. தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. மரியாளின் மைந்தனுக்கு ஆராதனை பாடுவோம். தாவீதின் குமாரனுக்கு ஆராதனை பாடுவோம். இதோ தாய் மரியாள் நமக்கு மீட்பரை தந்திருக்கின்றார். அந்த மீட்பரை உற்றுநோக்கப்பட்டமாக தெய்வமே, இதோ தாய் வழியாகவே உங்களுக்கு ஆராதனை செலுத்தி சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை. சேர்ந்து மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை. வீசி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தாழ்த்தி தள்ளி தேவாதி தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. அப்ராஹிம் தேவனுக்கு ஆராதனை பாடுவோம். ஈசாக்கின் தேவனுக்கு ஆராதனை பாடுவோம். யாக்கோபின் தேவனுக்கு ஆராதனை பாடுவோம். இது நம் மத்தியில் அப்பத்தின் வடிவில் நற்கநாதனாக தெய்வம். இது நம்முடைய மன்னிக்கவும் இரக்கம் காட்ட தெய்வம். அந்த இயேசுவை உற்றுநோக்கி வண்ணமாக உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. சேர்ந்து ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. உயர்த்தி வீசி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தி தேவாதி தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. தூயவரை ஆராதி பாடுவோம். துணியாளரை ஆராதித்து பாடுவோம். இந்த தெய்வம் நமக்கு துணியாளரை தருகிறார், தூய ஆவியை தருகிறார். அந்த ஆவியான வழியாக தெய்வமே, வாக்குறுதியானவர் வழியாக உம்மை நான் ஆராதிக்கிறேன் சொல்லிக்கொண்டு சேர்ந்து உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. சேர்ந்து தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவாதி
ஹalleluya 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 இயேசுவே இயேசுவே என் இயேசுவே இயேசுவே என் இயேசுவே ரட்சகரே ரட்சகரே என் ரட்சகரே ரட்சகரே என் ரட்சகரே மீட்பரே மீட்பரே எங்கள் மீட்பரே மீட்பரே எங்கள் மீட்பரே தெய்வமே தெய்வமே எங்கள் தெய்வமே தெய்வமே எங்கள் தெய்வமே ஆராதனை 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 ஹalleluya ஹalleluya ஸ்துதியுங்கள் ஸ்துதியுங்கள் ஹalleluya 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 சிவே சிவே ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya சிவே இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு தேவாதி தேவாதி தேவா ஆராதனை ராஜாதி ராஜா ஆராதனை தேவாதி தேவாதி தேவா ஆராதனை ராஜாதி ராஜா ஆராதனை. நம் அனைவரும் முழந்தால் வைத்துக் கொள்வோம். இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். பார்வை எங்கும் திருப்பாமல் இயேசுவை உற்று நோக்கிய வண்ணமாக இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். கண்களை மூடாமல் கண்களை திறந்து இயேசுவையே உற்று நோக்குங்கள். வேற எங்கேயும் பார்வை திருப்பாதீர்கள். அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதராக இருக்கின்ற தெய்வம், மக்களிடம் எங்கேயோ வாழ்கிற கடவுள் அல்ல, உங்கள் மத்தியில் இருக்கின்ற கடவுள். அந்த தெய்வ சன்னதி நம்மை விட்டு கொடுப்போம். தெய்வமே, உம் இரக்கத்தை நம்பித்தான் நான் இங்கு இருக்கின்றேன். 4 பேர் என்னை பலவிதமாக பார்க்கின்றார்கள். பலரும் என்னை 4 விதமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என் உள்ளத்தில் ஆழத்தில் இருப்பது அனைத்தும் நீ மட்டுமே அறிந்திருக்கின்றீர். என்னுடைய வேதனைகள், என் கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் நீ மட்டுமே அறிந்திருக்கின்றீர். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பலவிதமான கஷ்டத்தோடு நான் இங்கு இருக்கின்றேன். அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தவறான கருத்துக்களையும் நான் கொண்டு இருக்கின்றேன். எனக்கு தைரியம் இல்லை. என் மனம் சோர்ந்திருக்கிறது. ஆழ் மனதில் உன்னை நான் அன்பு செய்கின்றேன். ஆனால் அது வெளிப்படுத்த தெரியாமல் நான் இருக்கின்றேன். மற்றவர்கள் இதோ என்னை தவறான எண்ணத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய பார்வையிலும் நான் ஒரு ஏமாந்தவனாக இருக்கின்றேன். ஆனால் ஆழத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பது நீ மட்டுமே தான் அங்கு அறிந்திருக்கின்றீர். மற்றவர்களைப் போல சரளமாக பேச முடியவில்லை. மற்றவர்களைப் போல தைரியமாக என்னால் செயல்பட முடியவில்லை. மற்றவர்களைப் போல எதிர்த்து பேச முடியவில்லை. மற்றவர்களைப் போலவே பல காரியங்கள் செய்ய எனக்கு திராணி இல்லை. உலகம் எதிர்பார்க்கிறது போல, நண்பர்கள் எதிர்பார்க்கிறது போல, என் குடும்ப அங்கத்தினர்கள் எதிர்பார்க்கிறது போல, என்னுடைய வாழ்க்கை துணைவன் துணைவி எதிர்பார்க்கிறது போல, என் பெற்றோர்கள் என் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது போல என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, பேசவும் முடியவில்லை. தெய்வமே, இரக்கம் வையும், என்மேல் இரக்கம் வையும். என் இறைவா என் இறைவா இரக்கம் கொள்வீரோ. என் தலைவா என் தலைவா இரக்கம் கொள்வீரோ. என் இறைவா என் இறைவா இரக்கம் கொள்வீரோ. என்
ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பலதும் நான் ஆசைப்பட்டேன். என்னெல்லாம் ஆசைப்பட்டேனோ அது எதுவும் அங்கு நடக்கவில்லை. ஆசைப்பட்டது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்ததும் அங்கு கிடைக்கவில்லை. சரி, கிடைத்ததை வைத்து வாழலாம் என்று நான் பார்த்த பொழுதும் அங்கேயும் எனக்கு ஏமாற்றங்கள், காயங்கள், அவமானங்கள். ஒரு பக்கம் நினைத்தது கிடைக்கவில்லை, இன்னொரு பக்கம் கிடைத்த வாழ்க்கையையும் ஒழுங்காக என்னால் அமைக்கவும் முடியவில்லை. இயேசுவே, எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. எங்கு போவேன்? யாரை தேடி போவேன்? எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கின்றார்? பலருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பது நீ தமிழ் நன்கு அறிந்திருக்கின்றேன். எதிர்த்து பேச திராணி இல்லாமல் நான் இருக்கின்றேன். ஒரு காரியம் செய்ய தெரியாமல் நான் இருக்கின்றேன். தெளிவு இல்லாமல் நான் இருக்கின்றேன். இயேசுவே, இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, என்னில் இரக்கம் கொள்ளும். என் வாழ்வில் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை, நடந்ததொன்றும் மறக்கவும் முடியவில்லை. என் வாழ்வில் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை, நடந்ததொன்றும் மறக்கவும் முடியவில்லை. பலவீனமோ குறைபாடோ ஏது சொல்வாயோ? பலவீனமோ குறைபாடோ ஏது சொல்வாயோ? மண்டியிட்டு வேண்டுகின்றேன், இரக்கம் கொள்வீரோ? மண்டியிட்டு வேண்டுகிறேன், இரக்கம் கொள்வீரோ? இரு கரம் உயர்த்தி இரக்கம் கொள்வீரோ? என்னில் இரக்கம் கொள்வீரோ? தாகத்தோடு இரக்கம் கொள்வீரோ? தேவா, இரக்கம் கொள்வீரோ? நெஞ்சோடு சேர்த்து மண்டியிட்டு வேண்டுகிறேன், இரக்கம் கொள்வீரோ? மண்டியிட்டு வேண்டுகிறேன், இரக்கம் கொள்வீரோ? என் நிறைவா, இறைவா, என் இறைவா, இரக்கம் கொள்வீரோ? என் தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் போராட்டமாகவே இருக்கின்றது. என் வாழ்க்கை தரத்தை போராடுவதற்காக, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நான் போராடுகின்றேன். பலவிதமான போராட்டத்தில் நான் ஈடுபடுகின்றேன். பொருளாதாரம் நெருக்கடிந்து விடுதலை பெறுவதற்காக நான் போராடுகின்றேன். கடன் தொல்லையிலிருந்து மீட்டு வெளியே வர வேண்டியதற்காக நான் போராடுகின்றேன். நல்ல உறவுகள் வேண்டும் என்பதற்காக நான் போராடுகின்றேன். மன்னிக்குவதற்கு கிருபை வேண்டும் என்பதற்காக போராடுகின்றேன். பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதற்காக போராடுகின்றேன். பாவத்தை தவிர்த்து வாழ வேண்டும் என்பதற்காக நான் போராடுகின்றேன். பலவிதமான போராட்டங்கள், தீமையிலிருந்து தீய பழக்க வழக்கத்தில் விடுதலை பெறுவதற்காக நான் போராடுகின்றேன். மற்றவர்கள் அன்பு செய்ய வேண்டுவதற்காக போராடுகின்றேன். ஆண்டவரே, இது மட்டுமில்லாமல் உரிமைக்காக நான் போராடுகின்றேன். இதோ உரிமைக்காக போராடுகின்றேன். வாழ்வாதாரத்திற்காக நான் போராடுகின்றேன். வேலைக்காக போராடுகின்றேன். பலவிதமான போராட்டங்கள், தீய பழக்கத்தில் விடுதலை பெற வேண்டியதற்காக போராடுகின்றேன். நல்ல நல்ல நண்பர்கள் வர வேண்டியதற்காக போராடுகின்றேன். ஆண்டவரே, ஓரோ போராட்டத்திலும் வெற்றிக்கு பதிலாக தோல்விகள் மட்டுமே நான் சந்திக்கின்றேன். ஓரோ போராட்டத்தின் இறுதியில் தோல்விகள் வந்து விடுகிற சமயத்தில் நான் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்விகள் போய் முடிகிற பொழுது எனக்குள்ளே ஏற்படுற விரக்தி, எனக்குள்ளே வந்து போகிற சந்தேகங்கள், எனக்குள்ளே ஏற்பட கேள்விகள், ஏன் இந்த வாழ்க்கை வேண்டாமே என்று சொல்கிற தற்கொலை எண்ணங்கள் எனக்குள்ளே வந்து விடுகின்றன. தெய்வமே, ஒரு தோல்விகளும் இதோ உன் அருகில் வருவதற்கான படிகள் என்ற சத்தியத்தை நான் மறந்துவிட்டேன். ஓரோ விரக்தியும் உன் அருகில் வருவதற்கான முதல் படி என்பதை
நான் மறந்து விட்டேன். இதோ என்னுடைய ஓர்வோம் நிலைகள், தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், அது அத்தனையும் உன் பக்கம் நாம் திரும்பி வைக்கின்ற முதல் படி என்பதை நான் மறந்து விட்டேன். இயேசுவே, இரக்கம் வையும் ஆண்டவரே, கென்மேல் இரக்கம் வையும். தினமும் எந்தன் வாழ்வில் போராட்டமே, சந்திக்கின்றேன் இறுதியில் தோல்விதனை. தினமும் எந்தன் வாழ்வில் போராட்டமே, சந்திக்கின்றேன் இறுதியில் தோல்விதனை. நம்பிக்கையற்ற நிலையோ, பொறுப்பின்மையோ, நம்பிக்கையற்ற நிலையோ, பொறுப்பின்மையோ, மண்டியிட்டு வேண்டுகிறேன், ஏது சொல்வாயோ? மண்டியிட்டு வேண்டுகிறேன், ஏது சொல்வாயோ? இரு கரம் உயர்த்தி இரக்கம் கொள்வீரோ, என்னில் இரக்கம் கொள்வீரோ, இரக்கம் கொள்வீரோ தேவா, இரக்கம் கொள்வீரோ. மண்டியிட்டு வேண்டுகிறேன், ஏது கொள்வீரோ? மண்டியிட்டு வேண்டுகிறேன், இரக்கம் கொள்வீரோ. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து என் இறைவா, என் இறைவா, இரக்கம் கொள்வீரோ. தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் எழுந்து நிற்போம். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள். விசேஷமாக நம்முடைய சூழலை புரிந்து கொண்டு, நம்முடைய நிலையை புரிந்து கொண்டு இந்த ஜெரிகோ ஜெபத்தில் நாம் பங்கெடுப்போம். தெய்வமே, உம்முடைய இரக்கத்தை நம்பிக்கொண்டு தான் நாங்கள் செயல்படுகின்றோம். எங்களை வழிநடத்தில் ஆசீர்வாதத்திலும் சொல்லிக்கொண்டு தாய் வழியாக ஒப்புடுத்து கொண்டு நாம் விசேஷமாக நாம் ஜெபிப்போம். தொடக்க ஜெபம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறைந்த பாவிகளுமாய் இருக்கிற அடியோன் மாட்சியும் புகழும் கொண்டு உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த 53 மணி மன்றாட்டை செய்ய ஆவலாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இதன் முதல் கருத்தானது தெய்வத்துடைய இரக்கத்தை பெறுவதற்காக நம்மை முழுமையாக விட்டுக் கொடுக்கும். ஆண்டவரே, இதனுடைய தெய்வீக இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லிக்கொண்டு ஒப்புடுத்து கொண்டு இந்த ரகசியம் நாம் ஜெயிப்போம். துயரத்தின் முதல் ரகசியம், இயேசு இரத்த வேர்வை சிந்தையை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த இரண்டாவது துயிரின் மறு உண்மையில் இயேசு கற்றூனில் கற்றூண்டு அடிக்கப்பட்ட நம் தியானிப்போமாக. விசேஷமாக ஒப்புடுப்போம். நம்முடைய எல்லா தடைகளையும் ஒப்புடுப்போம். நம்முடைய குடும்ப சூழல், நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்புடுத்து கொண்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை மீட்டருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இருந்தது போலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த மூன்றாவது நிலையில் நம்முடைய உறவுகளை மனதில் கொண்டு வருவோம். குடும்பத்தில் நமக்கு இருக்கின்ற உறவுகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவில் உள்ள உறவுகள், அத்தனை உறவுகளை மனதில் கொண்டு வந்து, ஆண்டவரே எங்கள் உறவுகள் மேல் உம்முடைய இரக்கத்தை பொழிவின் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த மூன்றாவது தூய மறுமை இயேசுவின் தலையில் முள்முடி சுடப்பட்டன தியானித்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 4வது துயரின் மறுமையில் இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை நாம் தியானிப்போம். நம்முடைய துக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், அவமானங்கள், இதன் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட பல காயங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ பல வேதனைகள் காயத்தோடு இருக்கின்றோம், அத்தனையும் உம்முடைய பாதத்தில் விட்டு விடுகின்றோம். உம்முடைய இரக்கத்திற்காக வேண்டி நிற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் நாம் ஜெபிப்போம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவர். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவர். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 5வது ரகசியத்தில் விசேஷமாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்து நாம் தியானிப்போம். இந்த ரகசியத்தில்
நம்முடைய விடுதலைக்காக, சௌக்கியத்திற்காக நாம் மன்றாடுவோம். உங்களுடைய மனதில் என்ன நோய்களோடு, என்ன வருத்தத்தோடு இருக்கிறீர்கள், அதெல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் குடும்ப அங்கத்தினர்களை மனதில் கொண்டு வாருங்கள். அவருடைய விசுவாச வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை சூழல் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. இத தெய்வம் சௌக்கியம் தருகிற நிமிடங்கள். இனி இந்த கருத்தை நாம் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே விடுதலையும் சௌக்கியங்களும் தெய்வம் உனக்கு உணர்த்துவார். உன்னுடைய குற்றப்பழியிலிருந்து உனக்கு விடுதலை தர தெய்வம் அங்கு தீர்மானம் எடுக்கின்றார். உன் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்க தெய்வம் அங்கு தயாராகின்றார். இதா உனக்கு தைரியத்தை தருகின்றார். உன் கோழை குணத்தை எடுத்து மாற்றுகின்றார். உன் உடலில் உள்ள வருத்தங்களை தெய்வம் எடுத்து மாற்றுகின்றார். நீ யாருக்காக வேண்டுகிறாயோ அந்த ஜெபத்தை தெய்வம் ஏற்றுக்கொள்வார். தைரியத்தோடு, தெய்வமே உடைய இரக்கத்தை மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு நீ கொடுக்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மேல் இரக்கம் வையும் சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இந்த 5வது ரகசியத்தை உரத்த குரலில் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானதூதர் அனுப்புறது மிக்கேலே, வானதூதர்கள் அனுப்புறது கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்கள் அனுப்புறது பேதுருவை, பவுலே, யோவானே. நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருபாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் புனித இரக்கமாயிரும். மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசில்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவி மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின்
வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயர் வருவோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்துதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்செபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் இந்திய கொள்ளும். நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் உலகின் கொள்ளும். பாவங்களின் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களே பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டுகளே கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே இரவும் அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை பொறுக்கணியாதையும் மாட்சிக்குரிய கன்னியே விண்ணுலக வேறு பெற்ற அரசியே அனைத்து துன்பங்களில் இருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். இருவர் முகம் பார்த்த மாதிரி நில்லுங்கள். இருவராக முகம் பார்த்த மாதிரி நில்லுங்கள். 2 பேரில் என்றால் 3 பேராக நின்று கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் நிற்கிற நபரின் தோள் மீது வைத்துக் கொள்ளுங்கள். வலது கரத்தை நீங்கள் நிற்கிற நபரின் தோள் மீது வைத்துக் கொள்ளுங்கள். தலை மீது அல்ல, தோள் மீது. தோள் மீது வைத்துக் கொள்ளுங்கள். இதோ இறைவனுடைய இரக்கமானது மற்றவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து தரும். நீ யார் மீது கை வைத்திருக்கின்றாயோ அந்த நபருக்காக நீ மன்றாடு. எப்படி மன்றாடுவது? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பல நெருக்கடிகள், நீ சந்திக்கின்ற பல தோல்விகள், அது அத்தனையும் மனதில் கொண்டு வா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பல நோய்கள், பல ஏமாற்றங்கள், பல காயங்கள், பல அவமானங்கள், பல தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற நான் எவ்வாறு என்னை நீ அன்பு செய்து உம்முடைய இரக்கத்தை என்மேல் நீ பொழிந்து கொண்டிருக்கின்றீரோ அதே போல் இதோ இந்த நபரையும் நீ தாமே ஆசீர்வதித்தருளும். இந்த நபரையும் நீ தாமே தைரியப்படுத்தி அருளும். என்னை எவ்வாறு உம்முடைய இரக்கத்தினால் நீ பொழிந்து கொண்டிருக்கின்றீரோ அதே போல் இவரையும் நீ தாமே வழி நடத்தி அருளும். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய இரக்கத்தை என்மேல் பொழியும். இதோ பல தைரியம் இல்லாமல் வாழ்கிற நான், பலதரமான தோல்விகளோடு இருக்கிற நான், என்னை எவ்வாறு நீ சக்திப்படுத்தினீரோ அதே போல் இவரையும் இப்போது சக்திப்படுத்தியுள்ளோம். என்னோடு சேர்ந்து உரத்த குரலில்
ஹalleluya 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 இயேசுவே 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 நான் யார் மீது கை வைத்திருக்கின்றேனோ அந்த நபரை நிறைவாக ஆசீர்வதியும் இயேசுவே அவருக்கு தைரியத்தை கொடுத்தருளும் துணிவை கொடுத்தருளும் தெய்வமே உம்முடைய தெய்வீக இரக்கத்தை அவர் பெறும்படி நீ தாமே அவருக்கு துணை புரிந்தருளும் ஹalleluya 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 கைகளை எடுக்காதீர்கள் கண்களை மூடி வண்ணமாகவே இந்த பாடல் வரிகளை தியானித்து அந்த நபருக்காக மௌனமாக நாம் ஜெபம் செய்து கொண்டிருப்போம். துணிவு கொள் என் மகனே, வீறு கொள் என் மகனே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். எழுந்து முன்னே சென்றிடு நீ, எழுந்து முன்னே சென்றிடு. துணிவு கொள் என் மகனே, வீறு கொள் என் மகளே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். எழுந்து முன்னே சென்றிடு நீ, எழுந்து முன்னே சென்றிடு. நீங்கள் சந்திக்கின்ற பல வேதனைகள், பல தடைகள் அத்தனையும் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, எவ்வளவு வேலை, இத்தனை வேதனைகள் மத்தியிலும், இத்தனை நெருக்கடிகள் மத்தியில், இத்தனை தோல்விகள், ஏமாற்றங்கள், காயங்கள் மத்தியிலும் நீ என்னை வழிநடத்தி கொண்டு வருகின்றீரே, நீர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகின்றீரே. அதே ஆசீர்வாதம் இந்த நபருக்கும் கொடுத்தல்லும். இதோ மேகங்கள் எப்படி வந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட நிலையில் வந்தாலும் சரி, பனி படல வந்தாலும் சரி, உம்முடைய சூரிய ஒளி வருகின்ற பொழுது அத்தனையும் நீங்கி விடுகிறது. ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் நீ கடந்து பாரும். பல பிரச்சனைகளோடு இருக்கின்ற இந்த நபருடைய வாழ்க்கையில், பல தடைகள் சந்திக்கின்ற இந்த நபருடைய வாழ்க்கையில் இப்போது நீ கடந்து வந்து அவருக்கு விடுதலையும் சௌக்கியத்தையும் கொடுத்தரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு உரத்தக்குறு உணர்ந்து கொண்டு நாம் ஜெபிப்போம். மேகங்கள் மலையை மூடினாலும், பனிப்படலம் எங்கும் படர்ந்தாலும், மேகங்கள் மலையை மூடினாலும், பனிப்படலம் எங்கும் படர்ந்தாலும், சூரிய ஒளி வீசும் போது யாவுமே கலைந்து போய்விடும். சூரிய ஒளி வீசும் போது யாவுமே கலைந்து போய்விடும். துணிவு கொள் என் மகனே, வீறு கொள் என் மகளே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். எழுந்து முன்னே சென்றிடு நீ, எழுந்து முன்னே சென்றிடு. எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்த பொழுது நீ எவ்வாறு இருந்தாயோ, உன் வாழ்க்கையில் பல தோல்விகள், நோய்கள் கடந்து வந்த பொழுது நீ எந்த அளவுக்கு நீ தளர்ந்து போனாயோ, அந்த குழப்பமான அந்த சூழலில், அந்த தளர்ந்து போன நிலைகளில் எல்லாம் நீ தெய்வத்தை தேடி நீ வந்தாய். வந்த பொழுது தெய்வம் தன்னுடைய இரக்கத்தை உன்மேல் பொழிந்தார். அந்த அனுபவத்தை நீ பெற்றிருக்கின்றாய். அதே அனுபவத்தை இதோ நீ யார் மீது கை வைத்திருக்கின்றாயோ அவருக்காக நீ ஜெபம் செய். ஆண்டவரே, நான் குழப்பத்தில் இருந்தேன், வேதனையோடு இருந்தேன், நோயோடு பாரத்தோடு இருந்தேன், அத்தனையும் நீ எடுத்து மாற்றியது போலவே இதா நான் யார் மேல் கை வைத்திருக்கின்றனோ அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கின்ற பல குழப்பங்கள், அவர் சந்திக்கின்ற பல நெருக்கடிகள், பல தடைகள் அனைத்திலிருந்து நீ அவர்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு நன்மைகள் நீ செய்தாயோ அதே நன்மைகள் அவருக்கும் கொடுத்தரும் சொல்லிக்கொண்டு அவர்களுக்காக கண்களை மூடிய வண்ணமாக ஆத்மார்த்தமாக இப்போது நீ ஜெபம் செய். குழப்பங்கள் பாதையை மறைத்தாலும், தீர்மானங்களை கெடுத்தாலும், குழப்பங்கள் பாதையை மறைத்தாலும்,
கண்களை பதித்தால் குழப்பங்கள் மாறி வழி பிறக்கும். இயேசுவில் கண்களை பதித்தால் குழப்பங்கள் மாறி வழி பிறக்கும். துணிவு கொள் என் மகனே, வீறு கொள் என் மகளே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். எழுந்து முன்னே சென்றிடு நீ, எழுந்து முன்னே சென்றிடு. தெய்வம் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதி. காலம் உனக்கு உண்டு, நேரம் உனக்கு உண்டு, அத்தனை உண்டு. காரணம், உன்னை வழிநடத்துகிற தெய்வம் நான் என்று எவ்வாறு உன்னை தெய்வம் திடப்படுத்தினாரோ அதே திடம் கொண்ட அந்த வார்த்தை, அதே வாழ்வு தரும் வார்த்தை, அதே சக்தி உள்ள வார்த்தை நீ யார் மேல் கை வைத்திருக்கிறாயோ அவனுக்கு நீ சொல், அவளுக்கு நீ சொல். இதோ காலம் உண்டு, நேரம் உண்டு, நீ தைரியம் கோல். தெய்வம் நம்மத்தில் உண்டு. அவர் இம்மானுவேலாக இருக்கின்றார். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். எந்த சூழலிலும் உன்னை ஒதுக்கிவிட மாட்டார். தன்னுடைய இரக்கத்தை நாள்தோறும் பொழிந்து கொண்ட தெய்வம் இதா இப்போது உன்னை தொட்டு உன்னை குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உன்னுடைய வேதனைகள், காயங்கள் அத்தனை எடுத்து மாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்ற தைரியத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. தெய்வம் இதா இப்போ உன்னை தொட்டு உன்னை குணப்படுத்தி கொண்டிருப்பார். காலம் உனக்கு கை கூடும், நேரமும் உனக்கு வந்துவிடும். காலம் உனக்கு கை கூடும், நேரமும் உனக்கு வந்துவிடும். யாவுமே நன்மையாய் அமைந்துவிடும். புதுமைகள் வாழ்வில் மலர்ந்துவிடும். யாவுமே நன்மையாய் அமைந்துவிடும். புதுமைகள் வாழ்வில் மலர்ந்துவிடும். துணிவு கொள் என் மகனே, வீறு கொள் என் மகளே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். எழுந்து முன்னே சென்றிடு நீ, எழுந்து முன்னே சென்றிடு. உங்கள் உடலில் நீங்கள் சிலுவை அடையாளம் வரைந்து திரும்பி நெல்லுங்கள். உங்கள் உடலில் சிலுவை அடையாளம் வரைந்து திரும்பி நெல்லுங்கள். கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். கை வேதனை, குறிப்பாக முழங்கை வேதனை இருந்தது, எல்போ பெயின். அதிலிருந்து தெய்வம் சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். தொண்டை வேதனை, தொண்டை சம்பந்தப்பட்டது, தொண்டை வேதனை, டான்சிலைட்டிஸ் இருக்கின்றது. அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். தலை பாரத்தோடு வந்திருக்கிறார்கள், ஆனால் இப்போது அது இல்லை. அந்த பாரம் நீங்கி ஏதோ லேசாக அந்த பாரம் நீங்கி தலை வேதனையும் போய் சௌக்கியப்பட்டு இருக்கின்றார்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். பயந்த சூழல், குழப்பமான சூழல் இருந்து தெய்வம் 4 பேருக்கு விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். யூரினரி இன்ஃபெக்ஷன் உள்ள நபரை தெய்வம் இப்ப தொட்டு குணப்படுத்தி இருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் இருந்த நபரை தெய்வம் விடுவித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். காது வேதனை, காதில் பழுப்போ என்னமோ வந்து கொண்டிருக்கும், நல்ல வேதனை உண்டு, அடிக்கடி கம்போஸ் செய்வார்கள். தெய்வம் அதன் விடுதலை கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். பலவிதமான பயம், அதாவது எதிர்காலத்தை குறித்து உள்ள ஒரு சிந்தனை, ஒரு பயம் இதில் இருந்திருக்கிறார்கள். தெய்வம் அந்த பயத்திலிருந்து, எதிர்கால சிந்தனை அந்த பயத்திலிருந்து தெய்வம் எடுத்து மாற்றியிருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். பலர் மீது வெறுப்பு, வைராக்கியம் இருக்கின்றது. பலரையும் வெறுத்து இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 22 பேரை தெய்வம் அடையாளப்படுத்துகின்றார். அவர்களுக்கே தெரியவில்லை ஏன் நான் மாதிரி வெறுக்குகின்றேன், ஏன் இப்படி கோபம் கொள்கிறேன், அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்களை மீறி நடக்கின்ற ஒரு காரியங்கள் இதா தெய்வம் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அந்த வெறுப்பு தன்மையிலிருந்து எடுத்து மாற்றி கிருபையை நிரப்புகின்றார்.
மன்னிக்கக்கூடிய தன்மையை தெய்வம் நபர் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளவும். ஹalleluya, 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 ஹalleluya. ஒருத்தர் மீது ஒருத்தர் நீங்க கை வைத்து ஜெபித்த பொழுது 3-4 பேருக்கு கரண்ட் பாஸ் பண்ற மாதிரி ஒரு அனுபவம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளவும். ஏதோ ஒரு சக்தி தங்களுக்குள் வந்த ஒரு அனுபவம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளவும். கால் அடியில் நல்ல குத்துவது போல், ஆணி குத்துவது போல் ஒரு அனுபவம் உண்டு. தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம். Praise the Lord. Hallelujah. 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 உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இறைவனை நன்றி செய்து கொள்ளுங்கள். மக்களை எப்படி இருக்கீங்க? இந்த ஒருத்தர் மீது ஒருத்தர் நீங்க கை வச்சு ஜெபிக்கிற சமயத்தில் அந்த ஷாக், கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாக் பெற்று அது யாரு? கை தூங்க பார்ப்போம். 1 2 3 4. வெரி குட். 4 பேருக்கு கரங்களை தட்டி இறைவனை நன்றி செய்து கொள்ளுவோம். உங்களுக்கு சாட்சி வர சமயத்தில் நீங்கள் உங்கள் சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். முழந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். முழந்தால் வைத்துக் கொண்டு இறை ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். மாண்புயரும் மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை